காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வாழ்க, நமச்சிவாய வாழ்க, அவ்வளவுதான். சுவாமிக்குள்ள எல்லாம் இருக்கிறார். அவர் சொல்லிட்டா எல்லாம் வாழும். எப்படி? அவருக்கு அருள் புரியக்கூடிய தன்மை அம்பாளுடைய இடத்துல இருக்கு. அதனால்தான் இடப்பாகத்தில் அம்பாள் இடம் பெற்று அருளும் நாயகியாக இருக்கிறாள். அந்த அம்பாள் நமக்கு என்னவெல்லாம் தருவாள் அப்படிங்கிறத அபிராமிப்பட்ட ரொம்ப அழகா நமக்கு சொன்னார். இந்த தலத்திலே அன்னை காமாட்சியாக நமக்கு காட்சி தருகிறாள். அக்ஷம் அப்படின்னா கண்ணு. காமாட்சி, காமனை பழித்த கண்களை உடையவள். காமனை பழித்த கண் அப்படின்னா அப்ப அவள் எவ்வளவு பேரழகியாக இருப்பாள். காமாட்சியை பார்க்காதவங்க, ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கண் படைத்த பையன் அவளை காணுதல் அப்படின்னு சொன்னார். உள்ள போய் அவளை பார்த்தோம்னா அப்படியே அம்பாள் ரொம்ப அழகா, கம்பீரமா, அற்புதமா, ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். வீட்டுக்கு போனோம்னா ஒரு பெரிய அம்மா உட்கார்ந்து தன் பிள்ளைகளை எல்லாம் எப்படி அன்போடு அரவணைப்பாளோ அது போல அரவணைக்க கூடிய ரூபினியாக அம்பாள் இருக்கிறாள். அவளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் நமக்கு வாழ்க்கையில என்னவெல்லாம் கிடைக்கும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அவர் அபிராமி கிட்ட பாடினார். அபிராமி கடைக்கண்களேன்னா காமாட்சியும் கடைக்கண்களேன்னு காமாட்சிட்ட பாடும்போது நம்ம மாத்திக்கணும். மீனாட்சிட்ட போய் பாடும்போது மீனாட்சி கடைக்கண்களே. அம்பாள் ஒண்ணுதான். ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அம்பாள் அவ்வப்போது ஒவ்வொரு ரூபங்கள்ல நமக்கு வருகிறாள். வடிவங்கள் தான் வேறு, இனிப்பு சுவை ஒன்று. ஒரு கடைக்கு போறோம், பலகார கடைக்கு. பல வண்ணங்களிலே இனிப்பு வச்சிருக்கிறாங்க, பல வடிவங்களிலே இனிப்பு வச்சிருக்கிறாங்க. லட்டு ஒரு கலர்ல இருக்கும், ஜிலேபி ஒரு கலர்ல இருக்கும், மைசூர் பாக் ஒரு கலர்ல இருக்கும், ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சுவை உண்டு, அது இனிப்பு சுவை மட்டும்தான். அது மாதிரி அம்பாளுக்கு பல வடிவங்கள் உண்டு, பல ரூபங்கள் உண்டு. ஆனால் அவள் அருள் புரியக்கூடிய தன்மை என்பது ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு கருணை தான். தன் பிள்ளைகளை உய்வு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அந்த அம்பாள் எப்படி கருணையை தருகிறாள்னு சொன்னார். தனம் தருவாள், நல்ல செல்வ நலத்தை தருவாள். நல்ல செல்வம், அது என்ன? செல்வத்துல நல்ல செல்வம். பணம் பெருசு இல்ல, அந்த பணம் நல்ல வழிக்கு செலவாகிற பணமா வரணும். சில பேர் சொல்லுவாங்க செல்வம் வருதுங்க ஆனா ஆஸ்பத்திரிக்கே செலவாகுதுங்க. அப்படி வந்து என்ன பிரயோஜனம்? அதனால சொன்னார் நல்ல செல்வம் தரும். இன்னொரு மைக் ரெடி பண்ண சொல்லுங்க, இது சிக்னல் கட் ஆகுது. நல்ல செல்வத்தை தரக்கூடியவள், தனம் தருவாள், கல்வி தருவாள். கல்வி என்று சொல்லக்கூடிய ஞானத்தை நமக்கு தருளக்கூடியவள். ஞானம் என்கின்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற போது அந்த ஞானமானதுதான் நம்மை இறைவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஞான ஸ்வரூபினி, ஞானவாக்கினி அப்படின்லாம் அம்பாளை சொல்றோம். அந்த ஞானத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை நமக்கும் ஞானத்தை அருளு அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்டா அம்பாள் அந்த ஞானத்தை தருவாளாம். கல்வி தருவாள், தனம் தரும், கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தருவாள். அம்பாள் எப்படிப்பட்டவள்னா தைரியத்தை தரக்கூடியவள். அம்பாள் முன்னாடி போய் நின்னம்னாலே போதும் நமக்கு தைரியம் வந்துடும். மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் சில நேரங்கள்ல, காரணம் தெரியாது. அப்படி அகாரணமான பயத்தை போக்கி நமக்கு நல்ல தைரியத்தை தரக்கூடியவள் அம்பாள். மனதிலே தேவையற்ற எண்ணங்களை, மாசுக்களை எல்லாம் நீக்கக்கூடியவள். தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம், தேஜஸ்னு சொல்றோம்ல, அது போல தெய்வ வடிவத்தை தருவாள். தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். யாருக்கு தரும்னார்? நல்லன எல்லாம். யாருக்கு என்னெல்லாம் நல்லதோ அனைத்து நல்லதையும் தரக்கூடியவள். அன்பர் என்பவர்க்கே. இந்த அன்பர்கிறதா முக்கியம். அன்பராயிருந்து, தொண்டராயிருந்து யார் அவளை பணிகிறார்களோ அவர்களுக்கு அவள் சிவபெருமானை கை காட்டுகிறாராம். சுவாமி தோ சில நிமிடங்களிலே, இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அனைத்து விமானங்களுக்கும் சமகாலத்துல திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. மூலஸ்தான விமானத்திலிருந்து பச்சை கொடி காட்டப்படுகிறது. அனைத்து விமானங்களிலும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள். இதோ நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி,
அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராத்துரை மேவிய பவனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ராஜகோபுரங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, ராஜகோபுர விமானங்கள் அனைத்துக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, துறைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.